வெல்கம் டு அவர் ஹவுஸ். ஐயா, உங்களை மனக்கோலத்தை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. சில்லி பாய். வாங்க ஐயா, உள்ள போலாம். அம்மா உள்ள வாங்கம்மா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வா மரகதவல்லி. என்ன நாராயணா? ஐயா வாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? உட்காருங்க. குடுங்க, நான் பரிமாறுறேன். மரகதவல்லி அம்மா, நீங்க உட்காருங்க, நான் அதுக்கு இருக்கேன். நாராயணன் எப்பவுமே இப்படிதான், யாரையுமே எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். எல்லா வேலையும் இவனே இழுத்து போட்டு செய்வான். ஐயா, மனுஷங்கன்னா எப்படி உழைக்கணுங்கிறத நான் உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். இத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த சொத்துக்களை அனுபவிக்க உங்களுக்குன்னு ஒரு மனைவி வாரிசு இல்லாமலேயே இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை, என் குலதெய்வம் என்ன கைவிடலை. ஆக்சுவலா இந்த வயசுல எதுக்கு இந்த கல்யாணம் இல்லைன்னு நான் தான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நாராயணன் என்ன விடலை. அதுக்கப்புறம் உன்னை சந்தித்தேன், எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. ஆமாம், உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? குட். நாராயணா, நாராயணா, இவ்வளவு அப்பாவியா இருக்கியடா. உண்மையா இருக்கிறவன் போய் சேர போறான், போய் சொல்றவன் வந்து ஆள போறான். யோ, யாரையா நீ? என்ன வளர்ற? இனிமேதான் அவ ஆட்டம் ஆரம்பமாக போகுது. அவ சுயரூபம் இனிமேதான் தெரிய போகுது. இன்னும் 3 நாள் தான் நீ என்ன தேடி வருவ. கண்டிப்பா நீ என்ன தேடி வருவ. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச முதல் பொக்கிஷம் என்னுடைய மரகதவல்லி. அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் வச்சுக்கணும். ஐயா, ஐயா, இந்தாங்க சாப்பிடுங்க. கொல்லிமலையில இருக்கிற பரம்பரை வைத்தியர் சொன்ன மாதிரி நானே தயார் பண்ணது. நரம்புக்கு வலிமையூட்டும். நாங்க சாப்பிடுங்க. ஐயா, மிச்சம் வைக்காம குடிங்க. நாராயணா, கலக்கிட்டடா. Beautiful.
மரகதவல்லி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி வைக்கப்படுறிய? சந்தோஷம் தானே? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுங்க? நாராயணா, என்னாச்சுங்க? நாராயணா, என்னம்மா? நாராயணா, என்னாச்சு? ஐயா, ஐயா, என்னாச்சு? ஐயா, 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 என்னாச்சு ஐயா? ஐயா! ஐயா! நீங்களா கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்க. நான் தான் அவசரப்பட்டு உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். உங்களை நம்பி வந்து இந்த மரகதவல்லி அம்மாவுக்கு இனிமேல் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? ஐயா! 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 எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா! ஐயா! உட்காருங்க சார். எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஐயாவுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐயா முன்னாடியே தன்னோட சொத்தெல்லாம் தனக்கு அப்புறம் தான் மனைவி தான் சேரணும்னு தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. இதுதான் பத்திரம், படித்து பார்த்துட்டு கழுத்து போடுங்க. சரியா இருக்குங்களா? கிழவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்புறம் அவ்வளவுதான் மேடம். என்ன பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. ஒரு அக்கறையில தான். ஒரு அக்கறை? வேணாம், உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? வெளில போ. ஏய், மரியாதை பேசுடி. நாராயணா, இவளை வெளியே அனுப்பு. சார் கிளம்புங்க. நாராயண, ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. உண்மையா இருக்கிறவன் போய் சேர போறான், பொய் சொல்றவன் வந்து ஆள போறான். சொல்லுங்க. ஹாய், ஐ எம் ஸ்டீஃபன்
ஃபாரஸ்ட்டில் ஃபோட்டோகிராஃபிக்காக வந்திருந்தேன். சடனாக மழை வந்துடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் குடிக்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? வாங்க உள்ள வாங்க. தேங்க்யூ. வாங்க உட்காருங்க. ஓகே. இந்தாங்க தொடச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரேன். ஃபைன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்பவே மணி 10:30 ஆகுது. இதுக்கு மேல நீங்க வெளியில போனா இங்க காட்டெருமை தொல்லை அதிகமா இருக்கும். உங்க உயிருக்கு கூட ஆபத்தாகலாம். என்னங்க சொல்றீங்க? காட்டெருமையா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன்னைக்கு நைட் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் நான் போயிடுறேன். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா? சாச்சா நீங்க தாராளமா தங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மா, இந்த வீட்டில் நீங்கள் தனியாவா இருக்கீங்க? அப்போ இவர் உங்கள் அப்பாவா? என் புருஷன். என்னங்க சொல்கிறீங்க? புருஷனா? ஓகே ஓகே, ரிலாக்ஸ். இல்லை, உங்கள் வயசுக்கும் உங்கள் அளவுக்கும் போய் இந்த கிழவனை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு காத்துட்டு இருந்தா இந்த உலகத்துல பாதி பொண்ணுங்களுக்கு கல்யாணமே நடக்காது. இல்லை, அப்போ உங்களை யாராவது கம்பல் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணி வச்சாங்களா? அப்படி சொல்றதுக்கு யாராவது இருந்திருந்தா நல்லதா இருந்திருக்கும். அப்போ நான் ஒரு அனாதை. அப்படி மட்டும் இனிமேல் சொல்லாதீங்க. ஓகே. நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களை நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா? எனக்கு ஃபோட்டோஸ்னா ரொம்ப பிடிக்கும். வாவ், சூப்பர். அப்போ ரெடியாவுங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். வாவ், சும்மா சொல்லக்கூடாது. ஃபோட்டோகிராஃபிக்குனே பிறந்த தேவதை மாதிரி இருக்கீங்க. எந்த ஆங்கிள் எடுத்தாலும் அவ்வளோ அழகா இருக்கீங்க. பின்ன மரகதவல்லினா சும்மாவா? வாட்? மரகதவல்லியா? வெரி ஓல்ட் நேம். மேகி. இது செம்மையா இருக்கும். இனிமேல் உங்க நேம் மேகி. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஏய், யார் பண்ணி இங்க என்ன பண்ற? நீங்க யாருங்க? நீ எதுக்கு உள்ள வந்த? நான். இவர் யாரு? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்ல, இங்க மரகதவல்லின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மரகதவல்லியா? நீங்க வர வரைக்கும் இங்க தான் இருந்தாங்க. அவங்க செத்து 2 நாள் ஆகுதுயா. என்னங்க சொல்றீங்க? இங்க தாங்க இருந்தாங்க. இப்பதாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நாராயணா, உன் வாயால நீயே எப்படி சொல்லாமா? சாமி, 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 எங்க இருக்கீங்க? சாமி, சாமி, சாமி. ஓம் நம சிவாய. சாமி. ஓம் நம சிவாய. சாமி. ஓம் நம சிவாய. 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 சாமி. ஓம் நம சாமி. சிவாய. ஓம் நம சிவாய. சாமி. ஓம் நம சிவாய. வந்துட்டியா? சொன்னபடியே வந்துட்டியா? புதைச்சவ மறுபடியும் வந்துட்டாளா? ஆமா சாமி. இனிமே அவளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. கண்ணி கழியாத ஒரு பெண் தன் ஆயுள் முடிவதற்குள் இறந்து விட்டால் அவள் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்.
எல்லாம் விதிப்படி தான் நடக்குது. நீ இப்ப என்ன தேடி வந்தது கூட அவன் எழுதி வச்சதுதான். என்ன பண்றது சாமி? எனக்கு ஒன்றும் ஆபத்து வந்துடாதுல்ல? உனக்கு மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள நுழையிற ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை தான். நான் சொல்றத கேளு. ஓம் சக்தி, இந்த காளிகாம்பாள் மந்திரிச்ச கோடாரிய நீ கையில வச்சிருக்க வரைக்கும் அவளால உன்னை நெருங்கவே முடியாது. பொழுது சாஞ்சோன விளக்கேத்தி வச்சு இந்த தகட்ட ஒரு 4 எலுமிச்சை பழத்தோட சேர்த்து வச்சு அந்த வீட்டு வாசல புதைச்சிடு. அதுக்கப்புறம் அந்த வீட்டு எல்லையை தாண்டி அவளால வரவே முடியாது, வரவே முடியாது. போ சரி சாமி. போ. அப்போ மேகிக்கு என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? அன்னைக்கு ஐயா எதிர்பார்த்த மரகதவல்லியே வேற. ஆனா இப்ப இருக்கிற மரகதவல்லியோ ரொம்ப மாறிட்டா. அம்மா அம்மா ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனா போலீஸ் கேஸ் ஆயிடும். பின்னாடி குழி தோண்டி புதைக்கலாம்.